இன்னும் நான் விஜய் பிரபாகருக்காக ஒரு நாள் கூட போல, ஒரே ஒரு நாள் கூட போல. அப்படின்னா அது ஒரு வானவில் கூட்டணி, அலங்காரமாக தெரியும். ஆனா எப்படி வானவில் வந்தோடனே மறைந்து போகுதோ அந்த மாதிரி மறைந்து போகும் கூட்டணி அது. ஒரு கட்சிக்கு எது அங்கீகாரம்? இரட்டை இலை சின்னம் எங்கு இருக்கிறதோ அதுதான் அந்த கட்சிக்கான அங்கீகாரம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 2-3 நாள் தான் இருக்கு. இன்னும் நான் விஜய் பிரபாகருக்காக ஒரு நாள் கூட போல, ஒரே ஒரு நாள் கூட போல. எல்லா பத்திரிகைக்காரர்களும் அத்தனை பெண்களும் ஆண்களும் என்கிட்ட கேட்கிறாங்க, ஏன் விஜய் பிரபாகருக்கு நீங்க போகலையா, நீங்க போய் பிரச்சாரம் பண்ணலையான்னு. நான் என்ன சொன்னேன், விஜய் பிரபாகர் மட்டும் என் புள்ள இல்ல, 40 தொகுதிகளில் இருக்கும் அத்தனை வேட்பாளர்களுமே என் அன்பு சகோதர சகோதரர்கள் தான், என் பிள்ளைகள் மாதிரி தான். அதனால ஒரு அண்ணியா இல்லாம ஒரு அன்னையாக இன்னைக்கு 40 தொகுதி வேட்பாளர்களும் உறுதியாக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோட அனைத்து 40 தொகுதிகளுக்கும் சென்று இன்னைக்கு தேனி பாராளுமன்றத்துல உங்க முன்னாடி நிக்கிறேன். மக்களே, நீங்க இங்கதான் பாக்குறீங்க, நான் தமிழ்நாடு முழுக்க போய் களத்தில் பார்த்து விட்டு வந்திருக்கிறேன். இந்த கூட்டணி ஒட்டுமொத்த மக்கள் விரும்பும் கூட்டணி, ஒட்டுமொத்த தமிழகம் ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டணி, ஒட்டுமொத்த தமிழ்நாடே இந்த கூட்டணியை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். திமுக மேல இருக்கின்ற வெறுப்பும் பாரதிய ஜனதாவை அகற்ற வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை என் தாய்க்குளங்களும் தொண்டர்களும் மக்களும் விரும்பும் ஒரு கூட்டணியாக, ஒரு மகத்தான கூட்டணியாக இதை மக்கள் போற்றுகிறார்கள். அதே கூட்டணி தர்மத்தோட அனைவரும் இணைந்து நாம் வேலை செய்ய வேண்டும். இன்னைக்கு எதிரணியில இருப்பவர்கள் 7 பேர் 8 பேர் கூட்டணி அதான் பெருசுன்றாங்க. கிடையவே கிடையாது. 7 பேர் பெருசா அப்படின்னா அது ஒரு வானவில் கூட்டணி, அலங்காரமாக தெரியும். ஆனா எப்படி வானவில் வந்தோடனே மறைந்து போகுதோ அந்த மாதிரி மறைந்து போகும் கூட்டணி அது. ஆனால் இந்த 4 கூட்டணி பலமான கூட்டணி, நாளை வெற்றி சரித்திரத்தை படைக்க போகும் கூட்டணி. நாலுனாலே ராசிதான். ஏடிஎம்கே 4 எழுத்து, டிஎம்டிகே 4 எழுத்து, எஸ்டிபிஐ 4 எழுத்து. தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் 4. எனவே இந்த 4 கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். இன்னைக்கு வீட்டி நாராயணசுவாமி அண்ணனை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் இந்த தேனியில யார் என்பது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அதை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு கட்சிக்கு எது அங்கீகாரம்? இரட்டை இலை சின்னம் எங்கு இருக்கிறதோ அதுதான் அந்த கட்சிக்கான அங்கீகாரம். இன்னைக்கு அவங்க எல்லாம் எது வேணாலும் பேசட்டும், இன்னைக்கு சின்னம் எங்க இருக்கிறதோ அதுதான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால அனைவரும் எங்க சின்னம் இருக்கோ அந்த வேட்பாளருக்கு உங்கள் வாய்ப்பை அண்ணன் வீட்டி நாராயணசுவாமி அவர்களுக்கு தந்து மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன்.